இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சின் குரல். நம்ம இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அத்தியாயம் 10 தான் கேட்க போறோம். இந்த உலகத்துல 3600 வகைக்கு மேல பாம்புகள் இருக்கு. அதுல இந்தியால மட்டுமே 700 வகைக்கும் மேல இருக்கு. இந்த பாம்புகளை பத்தி மீண்டும் பள்ளிக்கு போகலாம் செக்மெண்ட்ல கேட்கலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாரும் உட்காருங்க. இந்த கிளாஸில் நம்ம பாம்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கொஷின். இங்கே யாரெல்லாம் பல்லியை பார்த்து பயப்படுவீங்க? மிஸ், பல்லியை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா மிஸ்? நாங்கள் யாருமே பயப்பட மாட்டோம். பல்லியை பார்த்து பயப்படாத நம்மள சில பேர் பாம்பை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். மிஸ், பல்லிக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்?
விஷயம் என்னன்னா பாம்பும் பல்லியும் ஒரே சயின்டிஃபிக் ஃபேமிலியை சேர்ந்தது. அதாவது ஊர்வன வகைகள்னு சொல்லப்படுற ரெப்டில்ஸை சேர்ந்தது. மனிதர்கள் எப்படி குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி பல்லியில இருந்து தான் பாம்பு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. அது எப்படின்னா பாம்போட இனம் சுமார் 160 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பல்லி மாதிரியே கால்களோட வாழ்ந்திருக்குங்க. அதுக்கப்புறம் 50 வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து தான் பாம்புகள் தன்னோட கால்களை உதறி தள்ளிட்டு உடம்பாலேயே ஊர்ந்து செல்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிஸ், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாம்புக்கெல்லாம் கால் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? பாம்புகள் முன்னாடியெல்லாம் கால்களை தான் பயன்படுத்திச்சுன்றதுக்கு ஆதாரணமா இப்போவும் கூட பாம்புகளோட பின்புற பகுதியில் பார்த்தா லிம்புன்ற பகுதி இருக்கும். பாம்புகளோட சைஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். உதாரணமாக 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்பு இனங்களில் ஒன்றான டைட்டானோபா என்ற பாம்போட படிமனை ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. இதோட சைஸை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லை, அதோட வெயிட் 1300 கிலோ அளவுக்கு இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த படிமத்தை ரியலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு லைஃப் சைஸ் மாடலை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கினாங்க. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு குட்டி ட்ரெயின் அளவுக்கு இருந்துதான். அதெல்லாம் சரி, இதெல்லாம் 10 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதனால் அது அந்த சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட ரொம்ப நீளமான பாம்பு இருக்குது. இப்போ எது நீளமான பாம்புன்னு கேட்டால் எல்லாரும் எதை சொல்லுவீங்க? மிஸ், அனகோண்டா தான் பெரிய பாம்பு மிஸ். நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், ஒரு ஆளையே முழுங்கிடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அனகோண்டா தான் பெரிய பாம்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது பெரிய நீளமான பாம்பு இல்லை. அதை விட நீளமான பாம்பு இருக்குது. மிக நீளமான பாம்புகளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ராஜ மலைப்பாம்புன்ற ஒரு பாம்பு வகை. அனகோண்டா பார்த்தோன்னா 20 அடி நீளம்தான் இருக்கும். ஆனால் இந்த ராஜ மலைப்பாம்பு கிட்டத்தட்ட 22 அடி நீளம் இருக்கும். இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்கு. உலகத்தில் மிக நீளமான பாம்பு இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கிற பாம்புகளும் இருக்குது. பேர்போட் த்ரெட் ஸ்னேக்ன்ற பாம்பு தான் ரொம்ப ரொம்ப சின்னதான பாம்பு. மிஸ், சின்ன பாம்புன்னு சொன்னீங்கல்ல, அது சைஸில் எவ்வளோ சின்னதாக இருக்கும்? அதோட மொத்த சைஸே வெறும் 10 சென்டிமீட்டர் தான். நம்ம விரல் சைஸுக்கு தான் அது இருக்குமே. உலகம் ஃபுல்லாக இப்படி பல்வேறு வகையான சைஸில் 3200 வகைக்கும் மேலான பாம்புகள் இருக்கும். அந்த பாம்பு லிஸ்ட்டில் இன்னமும் கூட புதுசு புதுசாக பாம்பு வகைகளை கண்டுபிடிச்சு சேர்த்துட்ருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ ரீசண்டாக பிந்தின்னு ஒரு பாம்பு வகையை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஜோசப் ஃப்ரேசர்ன்ற பாம்பை கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக பாம்பை பார்த்தாலே நம்ம அவ்வளோ பயப்படுவோம். அது நம்மளை கொல்றதுக்காகவே தேடி தேடி வருதுன்னு நினச்சிப்போம். உண்மையிலேயே பாம்புங்க ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. நமக்கு முன்னாடி அதுதான் எப்படி நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நாம் இருக்கிற இடத்த விட்டு அது வேற இடத்துக்கு போகும். பொதுவாக பாம்பு தன்னோட விஷத்தை வேஸ்ட் பண்ணவே நினைக்காது. அதனால் மனிதர்களை பார்த்தாலே அது ஒன்றும் விஷத்தை கக்கிறது இல்லை. அந்த மனிதர்களால் தனக்கு ஆபத்து வர சமயத்தில் மட்டும்தான் அது தன்னோட விஷத்தை கக்கும். அப்புறம் அது தனக்கு பசிக்கும் போது தனக்கான இறையை பிடிக்கும் போது மட்டும்தான் அது தன்னோட விஷத்தை கக்கும். இப்படிலாம் இருந்தும் கூட ஒரு வருஷத்துக்கு 80லேருந்து 1,30,000 பேர் பாம்புகளால் இறந்து போகிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. மிஸ், ஒரு வருஷத்தில் பாம்பால் இத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எதனால் மிஸ்? இது ஏன் அப்படின்னா பாம்பு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும். ஆனால் நாம் அந்த பாம்பு நம்மளை கடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அடிக்க போவோம். அப்போ அந்த பாம்பு தனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு விஷத்தை கக்கும். இதனால் மனிதர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா பாம்புக்கும் விஷத்தன்மை இல்லை. 3600 வகையான பாம்பு வகைகளில் கிட்டத்தட்ட 600லேருந்து 700 வகையான பாம்புகளுக்கு மட்டும்தான் விஷத்தன்மையே இருக்கும். இதில் நம்ம இந்தியாவில் பார்த்தா 300 வகையான பாம்புகள் இருக்குது. இதில் 60லேருந்து 70 வகையான பாம்புகளுக்கு தான் விஷத்தன்மையே இருக்குது. இப்போது பாம்பு கடிக்கும்போது அதுக்கிட்ட இருக்கிற எல்லா விஷத்தையுமே கக்காது. அப்படி பண்ணால் அதோட எல்லா விஷமும் வேஸ்ட் ஆகிடும்னு அதுக்கு தெரியும். அதனால் அது கொஞ்சமாக தான் விஷத்தையே கக்கும் நம்ம மேலே. பாம்பு எப்படி ஊர்ந்து போகும்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் மிஸ். நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால அதுக்கு எலும்பு இல்லைன்னு நம்ம நினச்சிருப்போம்.
ஆனால் பாம்புகளுக்கும் எலும்பு இருக்குது. பாம்புகளோட வகைகளுக்கு ஏற்ற மாதிரி 300லேருந்து 400 வரைக்கும் எலும்புகள் இருக்கும். அதே மாதிரி எல்லா பாம்புகளுக்கும் பற்கள் இருக்காது. ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும்தான் பற்கள் இருக்கும். பற்கள் இல்லாத பாம்புகள் தன்னோட இரைய டக்கு டக்குன்னு முழுங்கிடும். மிஸ், அப்போது பல்லு இருக்க பாம்புலாம் கடிச்சு தான் அதோட உணவை சாப்பிடுமா மிஸ்? இல்லை, பற்கள் இருக்கிற பாம்புகள் தன்னோட இரைய தன்னோட பற்கள் மூலமாக நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால அது பொறுமையாக சாப்பிடும். மிஸ், பாம்பு அதோட விஷத்தை எங்கே மிஸ் வச்சுருக்கோம்? அது எப்படி விஷத்தை கக்குது? இந்த பாம்புகள் எப்படி விஷத்தை கக்குதுன்னா, அதோட தலைப்பாகத்தில் விஷப்பைகள் இருக்கும். அந்த விஷப்பையிலிருந்து தனக்கு தேவையான விஷத்தை தன்னோட விஷப்பற்களுக்கு அனுப்பிடும். இது மூலமாக தான் அது விஷத்தை கக்குது. பாம்போட இந்த பற்களெல்லாம் நம்மால் சாதாரணமாக பார்க்க முடியாது. அது மடங்கிய நிலையில் இருக்கும். அது விஷத்தை கக்கும்போது தான் மடங்கிய நிலையில இருந்து அகண்டு வெளில வரும். பாம்புகளோட உடல் அமைப்பால் அது தன்னோட இரைய முழுங்கி தான் சாப்பிட முடியும். அதனால் அது தன்னோட தாடையை ரொம்ப அகலமாக திறக்கும். அதோட தலையை விட 10 மடங்கு பெருசாக இருக்கிற இரையை கூட அதனால் முழுங்க முடியும். பாம்பு தன்னோட இரைய 2 விதமாக வேட்டையாடும். ஒன்று, தன்னோட இரை மேலே விஷத்தை முதல்ல செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும். இன்னொன்று, தன்னோட இரை மேலே கொடி மாதிரி டைட்டாக சுற்றிக்கும். அப்படி பண்ணும்போது இரையோட எலும்புகள்லாம் முறிஞ்சிடும். நம்மலாம் நினச்சிருப்போம் எலும்பு இப்படி உடஞ்சி போகிறதால தான் இறந்து போகுதுன்னு. ஆனால் உண்மையிலேயே இப்படி பாம்பு கொடி மாதிரி சுற்றும்போது இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் அந்த இரைக்கு போகாமல் நிறுத்தப்பட்டுரும். இதனால தான் அந்த இரை இறந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த இரையை பொறுமையாக சாப்பிடும். எந்த அளவுக்கு பொறுமையாக சாப்பிடும் அப்படின்றது அதோட இரை சைஸை பொறுத்து. அது 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், ஏன் சில நேரம் 4 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த இரை செரிக்கிற வரைக்கும் அது அடுத்த வேட்டைக்கு போகவே போகாது. அது 1 வாரம் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி. ஒரு சில பாம்புகள்லாம் தனக்கு இரை கிடைக்கலன்னா கூட 2 வருஷம் வரைக்கும் அதால் சாப்பிடாம இருக்க முடியும். பாம்போட தோலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பாம்புகள்லாம் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே வளரக்கூடியது. இப்படி வளர்றதால அதோட தோள்கள்லாம் இந்த டைட்டான தோலை அது உரிச்சு விட்டுரும். சரி, பாம்பை எப்பயாவது நேரில் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் மிஸ். எங்கள் ஊர் திருவிழாவில் மரத்து மேலே ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தது மிஸ். ஆமாம், பாம்பு நம்மளையே உத்து பார்க்குற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். ஏன் கண்ணை கூட இமைக்காமல் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். உண்மை என்னன்னா, பாம்புகளுக்கு இமைகளே கிடையாது. அதோட இமைகளை தூசிலிருந்து பாதுகாக்க ஒரு திரை மாதிரியான ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் பிரில். இதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் கண்ணாடின்னு அர்த்தம். அதனால் பாம்பு தூங்கினா கூட கண்ணை திறந்து வச்சுட்டே தான் தூங்கும். மிஸ், பாம்புங்களில் எல்லா பாம்புக்கும் விஷம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அப்போது இந்த விஷம் இல்லாத பாம்புங்கள்லாம் எப்படி மிஸ் வேட்டையாடும்? அந்த பாம்புகளும் விஷத்தை வச்சு தான் வேட்டையாடும். மிஸ், அந்த பாம்புக்கு தான் விஷமே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ எப்படி அது விஷத்தை வச்சு வேட்டையாடும்? இந்த மாதிரியான பாம்புகளுக்கு இயற்கையாகவே விஷம் சுரக்காது. இந்த மாதிரியான பாம்புகள் விஷம் இருக்கிற இரையா பார்த்து அதிலிருந்தே விஷத்தை எடுத்து அந்த இரைய கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும். இதுக்கு உதாரணமாக சவுத் ஏஷியாவில் இருக்க யாமகா காஷின்ற பாம்பை சொல்லலாம். இது விஷம் மிகுந்த தவளைகளை வேட்டையாடும். அப்புறம் அது அதில் இருக்கிற விஷத்தை தன்னோட வாயில் சேமித்து வச்சு மற்ற இரைய வேட்டையாடும். மிஸ், அப்போ இந்த விஷம் இருக்க பாம்புங்கள்லாம் அதுக்கு ஆபத்து வரும்பொழுது அதோட விஷத்தை யூஸ் பண்ணி தப்பிக்கும். அப்போ இந்த விஷம் இல்லாத பாம்புங்கள்லாம் அதுக்கு ஆபத்து வரும்போது எப்படி மிஸ் தப்பிக்கும்? விஷத்தை கக்கி தான் பாம்பு தப்பிக்கும் அப்படியெல்லாம் இல்லை. உதாரணமாக இண்டிகோன்ற பாம்பு தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாலே போதும், செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். நாம் அது செத்து போச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டால் அது வேகமாக அங்கேருந்து ஊர்ந்து போயிடும். பாம்புகள் இப்படியும் கூட தன்னை காப்பாற்றிக்கும். அது மட்டும் இல்லை, பாம்பு படம் எடுத்த மாதிரி நின்று நம்மளை பயமுறுத்தி கூட தப்பிக்கும். உண்மையிலேயே படம் எடுக்கிற பாம்புன்னு பார்த்தா அது நல்ல பாம்பு மட்டும்தான். மற்ற பாம்பு எல்லாமே தன்னோட உடம்ப மேலே தூக்கி எந்திரிச்சு நிற்கும். மிஸ், ஏன் மிஸ் நல்ல பாம்புங்களால் மட்டும்தான் படம் எடுக்க முடியுமா மிஸ்? அதுக்கு மட்டும்தான் இப்படி விரிஞ்சு இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இது ஹுட்டுன்னு சொல்லுவாங்க. இது பா வடிவத்தில் மூக்கு கண்ணாடி மாதிரியான அமைப்பில் இருக்கும். இது ஒவ்வொரு பாம்புக்கும் வேறுபடும். இந்த நல்ல பாம்பை நம்ம இங்கிலீஷில் கோப்ரான்னு சொல்லுவோம். இந்த கோப்ராலேயே நிறைய வகைகளாக இருக்குது.
இது எல்லாமே ரொம்பவும் விஷத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. அதுலேயும் ஒரு சில கோப்ராக்கெல்லாம் கண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கரெக்டாக கண்ணை பார்த்து விஷத்தை செலுத்தும். அது நம்ம கண்ணில் பட்டா நம்ம கண்ணே போயிடும். அதுவே விஷத்தன்மை அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா மனுஷனே இறந்து போயிடுவான். இந்த கோப்ராலேயே கிங் கோப்ரான்ற ராஜநாகம்தான் பாம்பு இனத்திலேயே முட்டையிடுவதற்காக பறவைகள் மாதிரி கூடு கட்டுற பாம்பு. மற்ற பாம்புகள் எல்லாம் ஏதாவது பொந்துலையோ இல்லை இருட்டான மறைவான இடத்துலையோ தான் முட்டையிடும். இந்த மாதிரி பாம்புகள்லாம் கூடு கட்டாது. மிஸ், அந்த ராஜநாகத்துக்கு தான் கை இல்லை, பறவைகள் மாதிரி அழகும் இல்லைல்ல மிஸ். அப்போ எப்படி மிஸ் அது கூடு கட்டும்? அது தன்னோட உடலால் சுள்ளிகள் அப்புறம் இலைகள் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டு வந்து கூடு கட்டும். இந்த ராஜநாகம் முட்டையிட்டதும் அது ரொம்ப கவனமாக தன்னோட முட்டையை பாதுகாக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் நாம் அது முட்டைக்கிட்ட போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? சில பாம்புகள்லாம் பறந்து வந்து விழற மாதிரியெல்லாம் இருக்கும். மிஸ், எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்கு மிஸ். அதில் ஒரு பாம்பு மேலேருந்து பறந்து வந்து கீழே வந்தது மிஸ். இப்படி பாம்பு பறந்து வந்து விழற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ரெக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பாம்பு உயரமான இடத்துல இருக்கும்போது கூட ஏதாவது இறைய பார்த்தா அந்த இடத்துல இருந்தே அது வேகமாக சறுக்கும். இப்படி சறுக்கும்போது அதோட எலும்புகள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நமக்கு அது பறந்து வந்து விழற மாதிரியே இருக்கும். தரையில் மட்டும் பாம்புகள் வாழ்கிறதில்ல, தண்ணியில் கூட பாம்புகள் வாழுது. இந்த பாம்புகள் ஆல்பிபியன் வகை பாம்புகள்னு சொல்கிறாங்க. இந்த பாம்புகள் தண்ணியில் மூச்சு விடுறதுக்காக அதோட உடல் அமைப்பில் சின்ன சின்ன துவாரங்கள், அதாவது துளைகள் இருக்குது. அதை வச்சு தான் அது மூச்சு விடுது. அது மட்டும் இல்லை, பாம்புகளுக்கு மூக்கு துவாரங்கள் இருக்குது. அது மூலமாக தான் அது மூச்சு விடுது. ஆனால் அந்த துவாரங்கள் மூலமாக மூச்சு மட்டும்தான் விடுமே தவிர வாசனையை அதால் நுகர முடியாது. அது தன்னோட நாக்கை வச்சு தான் வாசனையே நுகரும். பாம்போட நாக்கு பார்த்தா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் அது வாசனையே நுகரும். அந்த வாசனையெல்லாம் நுகர்றதுக்காக தான் பாம்பு அடிக்கடி நாக்கை வெளில நீட்டும். அதே மாதிரி பாம்புகளுக்கு எப்படி பற்கள் இல்லையோ அதே மாதிரி காதுகளும் இல்லை. பாம்புகளால் காற்றின் மூலமாக வர ஓசையை கேட்க முடியாது. அதிர்வுகள் வச்சு தான் உணர முடியும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பாம்பு பற்றின மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மூட நம்பிக்கைகள் தெரியுமா? மிஸ், எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க பாம்பு பால் குடிக்கும்ன்ட்டு. ஆனால் பாம்பு பாலே குடிக்காது. பாம்புக்கு லாக்டோஸை உடைச்சு செரிமானம் பண்ணக்கூடிய லாக்டேஸ்ன்ற இன்சுலின் சுரக்காது. அதனால பாம்புகள்லாம் பால் குடிக்காது. மிஸ், அப்போ இந்த பாம்புலாம் பழி வாங்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா மிஸ்? பாம்புக்கு நம்ம முகத்தை நினைவு வச்சுக்கிற அளவுக்கு நினைவு திறன்லாம் அதோட மூளையில இல்லை. அதனால பாம்பு பழியெல்லாம் வாங்காது. இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, பாம்பு அடிச்சா அதை கொளுத்திடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற ஏதாவது பாம்பு அதை பார்த்தா பழி வாங்கும், அதனால பாம்பை கொளுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பாம்பை வெட்டினதுக்கு அப்புறமும் கூட அதோட தலையில் விஷம் அப்படியே இருக்கும். இந்த விஷம் கீழே எங்கேயாவது இருந்து அதை யாராவது மிதிச்சிடக்கூடாதுன்னு தான் அதை எரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளடைவில் இது ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. பாம்புக்கு 5 தலை இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் 2 தலையோடு இருக்க பாம்பு வேணால் இருக்குது. அதுவும் ரொம்ப ரேர் தான். இந்த பாம்புகளுக்கு தலை வெவ்வேறாக இருந்தாலும் உடல், அதோட வயிற்றுப்பகுதி இது எல்லாமே ஒன்று தான். இது தெரியாமல் அந்த பாம்பெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். அது மட்டும் இல்லை, தனக்குள்ளாரையே சண்டை போட்டுக்கும். இதனால் அது சீக்கிரமே செத்துடும். பாம்புகளால் இவ்வளவு பாதிப்புகள் நமக்கு இருந்தாலும் பாம்பால் நமக்கு ஒரு நன்மையும் இருக்குது. பாம்போட விஷத்தை எடுத்து நம்ம மருந்தாக செய்யலாம். இந்த மருந்தை வச்சு பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்து உருவாக்கலாம். பாம்புகளை சில நேரம் நம்ம ரோட் சைடில் நிறைய பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னா, உடல் உஷ்ணன்றது அதோட உடல்லையே உருவாகாது. அதனால் அது வெயில தான் நம்பி இருக்கும். மிஸ், இப்போ பாம்பு நம்மளை கொத்திடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன மிஸ் பண்ணணும்? பாம்பு கொத்துனதும் முதல்ல நாம் பயப்படக்கூடாது. நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம இதய துடிப்பு அதிகமாகும். இதய துடிப்பு அதிகமானால் ரத்த ஓட்டமும் அதிகமாகும். அதனால் பாம்பு விஷம் ரத்தத்தில் வேகமாக கலக்க வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடிப்பட்டவங்க நடக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எந்த மூமெண்ட்டுமே தரக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ரெண்டாவது விஷயம், பாம்பு கொத்தினா அந்த இடத்துல கட்டு போடக்கூடாது. அப்படி கட்டு போடும்போது கட்டுக்கு கீழே விஷம் பரவி எந்த இடத்துல கடிப்பட்டுச்சோ அந்த கையோ காலோ இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல பாம்பு கொத்தினா மட்டும் ஒரு ரப்பர் பேண்டை நம்ம கையில் கட்டினா எந்த அளவுக்கு டைட் இருக்குமோ அதை விட கொஞ்சம் லூஸாக கட்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாம்பு கொத்தின இடத்துல இருந்து விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறது, அப்புறம் அந்த இடத்த கட் பண்ணி அதில் விஷத்தை எடுக்கலான்றது இதெல்லாம் பண்ணவே கூடாது. பாம்பு கொத்துனதுமே அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அதுவும் அவங்க படுத்த நிலையில தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாம்பு கொத்துன இடத்த சோப்பு தண்ணியால் அலம்பி விடலாம். இதெல்லாம் நாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்டு. நம்ம ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா விஷமுறிவு மருந்து தான் தருவாங்க. அதுக்கு பேர் ஆன்டிஸ்னாக் வேனம், அதாவது ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாம்போட விஷத்தை வச்சே அதுக்கு தடுப்பு முறிவு பண்ணது தான் இந்த ஆன்டிஸ்னாக் வேனம். இந்த மருந்து நமக்கு ஏற்பட்டு இருக்க விஷத்தோட அளவு பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. பாம்பு கடிக்காம தடுக்க முடிஞ்ச வரைக்கும் பாம்பை பார்த்தா அதை எதுவும் பண்ணாம அந்த இடத்த விட்டு போனாலே போதும், பாம்பு கடியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாம்பு பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயத்த உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு வேற டாபிக்ல நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். அப்பா, பாம்பை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ விஷயம் இருக்கா? நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்களும் என்னை போலவே நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த அறிவியல் பலகை எபிசோடு இதோட முடியுது. வேற ஒரு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கோபால். இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் ஆசிரியராக ஆர்ஜே ஐஸ்வர்யா, மாணவர்களாக கோபால் மற்றும் ஹேமசங்கர். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல்
அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு அறிவியல் பலகையில் இணைந்திடு அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட ஸ்ருதியுடன் இணைந்திடு ஸ்ருதியுடன் இணைந்திடு